இன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் கலர் பஞ்சு மிட்டாயை தடை பண்றேன், அதனால புற்றுநோய் வரும்னு சொல்றவரு, அப்ப டாஸ்மார்க்ல டானிக்கா விக்கிறீங்க? டாஸ்மார்க்ல டானிக் விக்கிறீங்களா? அந்த டானிக் வாங்கி குடிச்சா என்ன உடம்புல ஸ்ட்ரென்த் வந்துருங்களா? எப்படி எல்லாம் ஓட்டானது பாருங்க, எப்படி எல்லாம். ஏன்னா பஞ்சு முட்டாய் விக்கிறவங்க சாதாரண மனிதர், தடை பண்ணா அவங்க எதுவும் பேச மாட்டாங்க, வாய் திறந்து பேச மாட்டாங்க. ஆனா டாஸ்மார்க்ல சாராய விற்கிற டிஆர் பாலு சும்மா இருப்பாருங்களா? அவர் கேட்பாரு, ஏண்டா நான் 30 வருஷமா சாராய கம்பெனி நடத்திட்டு இருக்கேன், இன்னைக்கு வந்து நீ தடை பண்ணுவியா? இதுதாங்க அந்த ஆட்சியினுடைய லட்சணமே, இது மட்டும்தான், வேற எந்த லட்சணமே. தமிழகத்தில் தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு அவங்க மட்டும் வளர்றாங்க, தமிழகம் வளரல. சைக்கிள் ஸ்டாண்டு போட்டு வீல் சுத்துற மாதிரி இருக்குதுங்க ஐயா, நாம யாரும் வளரல. ஊழலுக்கெல்லாம் இலக்கணமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள், திராவிட கட்சிகள் இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷனுக்கு இங்க கூட்டணி அவங்கள திட்டுவாங்க, 5 வருஷம் கழிச்சு இங்க கூட்டணி இவங்களை திட்டுவாங்க. இப்படித்தான் இது சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழகத்தில் 2 கட்சிகளும் ஒன்றாக மறைமுகமாக சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறாங்க. 2 பேருக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி 2024 தமிழகத்திற்குள்ளே வந்து விட்டால் அசைக்க முடியாத மக்கள் சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி மாறிவிடும் என்பதற்காக அந்த பங்காளிகள் 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க.